இந்த ஆட்சியினுடைய குறைபாடுகள் 40 நாட்களில் நடைபெற்றிருக்கிற பல்வேறு கோர சம்பவங்கள், பாலியல் குற்றங்கள், கொலைகள், கொள்ளைகள் இத்தனையும் இந்த 40 நாள் ஆட்சியிலே நடைபெற்று இதுவரை தமிழ்நாடு பார்க்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கெல்லாம் பொறுப்பேற்று பதில் சொல்வதற்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இளைஞரணி நிலையம் ஜென்சி என்று இளைஞர்கள் இந்த ஆட்சி நான் எப்படி வந்தது, இன்ஸ்டாகிராம் மூலமும் சோசியல் மீடியாவின் மூலமாகத்தான் ஒரு ஆட்சிக்கு வந்தார் என்பதை மறந்துவிட்டு இவர்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது இவர்களை கண்டுகொள்ளாத காரணத்தினால் ஒரே ஒரு வழக்கு போட்டிருப்போமே. ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் விட்டு ஓடி போயிருப்பார். ஆனால் எங்களுக்கு மக்கள் நலனே பெரிதாக இருந்த காரணத்தினால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதை பெரிதுபடுத்தாமல் அதை லேசாக விட்டுவிட்டதனுடைய விளைவு அதன் மூலமாக பிரச்சாரங்களில் தவறான பிரச்சாரங்களில் இன்று உள்ளவர்களில் ஏற்படுத்தி அதன் மூலம் ஆட்சிக்கு வந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆட்டம் போடுகிறார். அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 2 இளைஞர்கள் 4 நாட்கள் 22ஆம் தேதி ஜென்சி கூட்டத்தில் பேசிய ஒரு தம்பியை கடுமையாக தாவேகாவை சார்ந்த சைதாப்பேட்டையிலே அந்த பையனை, அந்த இளைஞனை அழைத்து அடித்து நொறுக்கி பல இடங்களில் காயப்படுத்தி அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். தாழ 3-4 நாட்கள் 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரையிலே எஃப்ஐஆர் கூட போடுவதற்கு காவல்துறை மறுக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் விஜய் சர்க்காருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக என்பது 75 ஆண்டு காலத்தில் பல அடக்குமுறைகளை பார்த்த கட்சி, மிசாவையே பார்த்த கட்சி, பல ஆண்டு காலம் காராகிரகத்தில் இருந்த கட்சி, மொழிக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சட்டத்தை எரித்துவிட்டு 4 ஆண்டு காலம் தண்டனை பெற்ற கோவை ராமநாதர் போன்றவர் இந்த கட்சியில் இருந்தவர்கள். மதுரையிலே சட்டத்தை எரித்ததற்காக மதுரை முட்டிட்ட 5 பேர் 1.5 வருஷம்லாம் ஜெயிலில் இருந்திருக்கிறோம். விலைவாசி போராட்டத்தில் பல மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறோம். மிசாவிலே எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஓராண்டு காலம் சிறையிலே பல்வேறு துன்பத்திற்கு ஆளாகி இருந்தவர். ஆக இதுபோல் பூச்சாண்டி காட்டுகிற வேலையெல்லாம் விஜய் வைத்துக் கொள்வார். ஆனால் we will pay him with the same coin. திமுக வரலாறு தெரியாமல் கேட்டு தெரிந்து கொள்வது ஒன்றும் சட்டசபையில் நேற்று அண்ணன் மண்ணா டான்ஸில் ஆட முடியாது. மக்கள் மத்தியிலே இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள். இது போன்ற நீங்கள் செய்ததுக்கு ஜென்சி என்கிற ஒரு இளைஞர் அமைப்பு, இளைஞர்கள் 20-25 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள், அதை கூட உன்னால் ஜீர்ணிக்க முடியலையே. அடித்து நொறுக்கி அந்த அதிமுகலேருந்து போய் புதுசாக சேர்ந்தவனாக இந்த குமரவேலுன்றவர் விசாரித்த போது எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அண்மையில் தான் போய் அங்கே போய் தாவேக்கால சேர்ந்துருக்கிறார். இப்போ போன இடத்துல தன்னை பெரிதாக காட்டிக்கொள்வதற்காக அடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் பேர் இல்லை அர்ஜுன்குமார் சுனிஷா, அவர் பேர் பையன் பேர் கணீஷ். இதில் என்ன வேடிக்கைன்னா, கணீஷ்ன்ற வார்த்தை கனின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை அடித்த போது கேவலமாக சொல்லி அடித்திருக்கிறார்கள். தெரியும், இஸ்லாமியர்கள் சுன்னத் பண்ணியிருப்பார்கள். அந்த பையனை சொல்லி கேவலமாக இன்னும் மீதி இருக்கிறதையும் அறுத்து போட்டுருவோண்டான்னு சொல்லி அடித்து நொறுக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. புகார் கொடுத்து இதுவரையிலே என்ஆர் இளங்கோ பேசிவிட்டார், பரந்தாமன் பேசிவிட்டார், மாசு மற்ற எல்லாருமே போட்டு கூட ஒன்றும் எடுக்கலை. இதன் மூலமாக, இந்த ப்ரெஸ் மீட்டின் மூலமாக அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம், இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளாக எஃப்ஐஆர் போடாவிட்டால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தின் முன்னால் மாவட்ட கழகத்தின் சார்பில் தலைவருடைய அனுமதி பெற்று நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல்
நேற்று இரவு 12:45 மணிக்கு இவர் சட்டசபையில் உளறினத்துக்கு நாடே காரி துப்புது. துக்ளக் ரமேஷ் போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக பேட்டி கொடுத்துருக்கிறார்கள். அது குறித்து ஒரு பேட்டியை, ஒரு வீடியோவை அன்பானந்தம் என்கிற இந்த ஜென்ஸ் அமைப்பை சார்ந்த ஒருவர் போட்டிருக்கிறார். இரவோடு இரவு நாம் கேட்குற அந்த பாலியல் குற்றத்தை செஞ்சவங்க போய் பிடிச்சியா? உங்கள் எம்எல்ஏக்கு உங்கள் கட்சிக்காரனே சரவணன் பேரை சொல்லியிருக்காங்க. உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சம்மந்தப்பட்டிருக்கேன் சட்டப்பட்டிருக்கிறார். இதுவரையில் கைது செய்தியா? ஆனால் 10 மணி ராத்திரி விட்டு போட்டவொன்னே 12:45 மணிக்கு போய் அவன் வீட்டில் நள்ளிரவில் திருடனை பிடிப்பதைப் போல காவல்துறை போய் துன்புறுத்தியிருக்கிறார்கள். சட்டத்துறையின் சார்பாக என்ஆர் இளங்கோ அவர்களும், அங்கே மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சீனிவாசன், பரந்தாமன் போன்றவர்கள் எல்லாம் அந்த செய்தியை கேட்டு உடனடியாக தொடர்பு கொண்டு அவரோடு பேசியிருக்கிறார்கள். நடந்த நிகழ்ச்சி பார்த்தா ஒரு குற்றமும் இல்லை.